குடிக்கிறதுனால மேலே தலையிலிருந்து கீழே கால் வரைக்கும் எல்லாமே பாதிக்கப்படுது. இது எல்லாத்தையும் சொல்லணும்னா ஒரு 10 புக்கு எழுதலாம். ஸோ சிம்பிளாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் குடிக்கிற ஆல்கஹால் வந்துட்டு மேலே இருக்கிற மூளையை டேமேஜ் பண்ணுது. எந்த பகுதி டேமேஜ் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சிம்டம்ஸ் வரும். என்னென்னலாம் வரலாம்? மறுதினை வரலாம், வலிப்பு வரலாம், பிரம்மம் மாதிரி தோன்றது, கடைசியாக கோமா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே கொஞ்சம் கீழே வந்தோம்னா வீடியோ ஃபுல்லாக பார்க்காம யாருக்கும் இதை பற்றி அட்வைஸ் பண்ண வேண்டாம். நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணும்போது அதை அப்படியே குடிக்கிறோமா, குடிச்ச உடனே கொஞ்ச நேரத்தில் வாந்தி பண்ணுவாங்களா? ஸோ வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலம், அந்த அமிலம் நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலுமே அதை ஜீரணம் பண்ணுது. ஸோ அந்த அமிலம் அப்படியே உணவு குழாய் வழியே வந்து வாய் வழியே வெளியே வரதுனால அந்த அமிலம் இந்த உணவு குழாய், தொண்டை, வாய், நாக்கு எல்லா இடத்துலையும் டேமேஜ் பண்ணுறதுனால இதனால கேன்சர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. அதே ஆல்கஹால் அப்படியே வயிறு, சிறுகுடல், பெருங்குடல், மலக்குடல்னு போகிறதுனால அங்கே இருக்கிற எல்லா இடத்துலையுமே கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது உறிஞ்சி போகிற இடம் ஃபர்ஸ்ட் லிவர். லிவருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா ரத்த குழாயிலும் போய் இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் சர்க்குலேட் ஆகிட்டு வருது. லிவருக்கு போகும்போது